அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா 2019 குரூப் 2 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் இந்த வீடியோல பார்க்கலாம். அடிக்கோடிட்ட சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. குழி தாழ்ந்து. குழி தாழ்ந்து ரெண்டுமே ஒரே மீனிங் தான் 2 தடவை வந்திருக்கு. அப்போ ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருள் ஆனா பல மொழிகள்ல வந்திருக்கு. அதுதான் ஒரு பொருள் பன்மொழி. தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும். தை திங்கள் அப்படின்றது ஒரு காலம். மாதம்னா நம்ம காலம் சொல்லுவோம். கால பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். இதை கரெக்டா நம்ம சென்டென்ஸா பண்ணோம்னா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக. சரியானது. கொல கொல குறைபடா கூளுடை வியநகர். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சா வரிசை கொடுத்துருக்காங்க. நமக்கு சா வரிசை தெரியும். சா சா சி சி சு சு அப்படிதான் வரும். சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை பொறுத்துக. நாட்டிற்கு தேவை அரண். அந்த அரனோட கரெக்டான மயங்கொலி எழுத்துக்கள் கரெக்டாக போடணும். ரா நா இதான் வந்து அரண். 3 சொல்லினா தான் வரும். அதே மாதிரி இன்னொரு மயங்கொலி சொற்கள் கொடுத்துருக்காங்க. வாழை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இளம்பெண். அடுத்து இந்த மகர லா வந்ததுன்னா இது வந்து நம்ம வாழை மரம் நமக்கு தெரியும். அடுத்து வாழைன்றது மீன் வகை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இன்கம்னா வருமானம், டேக்ஸ்னா வரி, ஆஃபீஸ் வருமான வரி அலுவலகம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் ஏறாதே. ஃபர்ஸ்ட் சுவரில் அப்படின்னு வரும்போது நமக்கு சுவர் அப்படின்னா இந்த சின்னரா தான் வரும். வலப்பக்க சுவரில் ஏறாதே. அணிந்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. அணித்து அப்படின்னா தொலைவில். சேர்த்தெழுதுக. பனை கூட்டல் ஓலை பனையோலை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதுல அன்பகத்து அப்படின்ற அந்த வேர்டை வந்து பிரித்து சொல்லியிருக்காங்க. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பகத்தில்லா. இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பல மலை சேர் நாடு. அதாவது இதுல வந்து இயைபு அப்படின்னாலே இறுதி உள்ள லாஸ்டா உள்ள அந்த வார்த்தைகள் வந்து சேமா இருக்கணும். இப்ப நாடு நாடு அப்படின்றது தான் இயைபு சொற்கள். நாடு நாடு. தாயப்ப பேசும் மகள் அப்படின்னா தாயை போன்று பேசுதல். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இதை வந்து செயற்பாட்டு வினை வாக்கியமா மாற்ற சொல்லியிருக்காங்க. செயற்பாட்டு வினை அப்படின்னாலே பெற்றது இல்ல பட்டது அந்த மாதிரி வரணும். பாத்தீங்கன்னா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் துவங்கி வைக்க பெற்றது இல்லைன்னா துவங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு வரணும். நாலடியார் என்னும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள். மணிமேகலையின் தோழி சுதமதி. இந்த சுதமதி தான் வந்து மணிமேகலையோட தோழியா இருப்பாங்க. மணிமேகலையிலிருந்து ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி கேட்குறாங்க. இதுல என்ன கேட்பாங்கன்னா மணிமேகலை வந்து யாரோட பொண்ணுன்னா மாதவியோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பொண்ணு தான் வந்து இந்த மணிமேகலை. இவங்க வந்து இவங்களை வந்து கடத்தி கொண்டு போனது யாரு அப்படின்னா மணிமேகலா தெய்வம் தான் மணிப்பல்லா தீவுக்கு தான் இவங்களை வந்து கடத்திட்டு போகும். எதுக்காக அப்படின்னா அவங்களோட முற்பிறப்புல அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு அதை தெரிய வைக்கிறதுக்காக அந்த தெய்வம் வந்து அவங்களை கடத்திட்டு போகும். அந்த மணிப்பல்லா தெய்வம் யாருன்னா மணிமேகலை, அதாவது கோவலனோட குலதெய்வம். சரியா? அதுக்கப்புறம் வேற இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அச்சய பாத்திரம் கிடைக்கும். அந்த அச்சய பாத்திரம் யாரு கொடுப்பான்னா அந்த தெய்வம் தான் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அச்சய பாத்திரம் யார் கையில இருந்ததுன்னு கேட்பாங்க. அது வந்து ஆதிபுத்திரன் கையில இருந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த அச்சய பாத்திரத்துல வந்து முதல்ல யார் வந்து பிச்சை, அது வந்து ஒரு பிச்சை பாத்திரமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து அதுல வந்து சாப்பாடு போட்ட உடனே அது அச்சய பாத்திரம் தானே, அல்ல குறையாம வந்துட்டே இருக்கும். இப்போ முதல் முறை அந்த அச்சய பாத்திரத்துல வந்து உணவு இட்ட பெண் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆதிரை தான் உணவு இட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அச்சய பாத்திரத்தினால பசிப்பினி நோய் அப்படின்னு காயசண்டிகை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து பசிப்பினி நோயோட சாபம் பெற்றிருப்பாங்க. அது வந்து அந்த சாபம் எப்படி நீங்கும் அப்படின்னா அந்த அச்சய பாத்திரத்துல இருந்து மணிமேகலை கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதுனால அவங்களோட அந்த சாபம் வந்து நீங்கி இருக்கும் அப்படின்னு. இது ஃபுல்லா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா கேரக்டர்ஸும் நீங்க ஒரு டைம் நம்மளோட சேனல்லையே மணிமேகலை அப்படின்னு சொல்லி கதை வடிவில்னு தான் நான் போட்டிருப்பேன். அதை நல்லா அந்த கதை படிச்சிட்டோம்னா அதுல உள்ள ஒரு கேரக்டர்ஸை பத்தியும் கொஸ்டின் வரும். அதுலதான் வந்து இந்த சுதமதி அப்படின்றவங்க மணிமேகலையோட தோழியா வருவாங்க. சரியா? மணிமேகலையும் அவங்க தோழியும் பூந்தோட்டத்துக்கு வந்து பூவெடுக்க போவாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஒரு அரசன் வந்து மணிமேகலையை பார்த்து வந்து ஆசைப்படுவான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த தெய்வம் வந்து மணிமேகலையை வந்து கூட்டிட்டு போகும் அப்படின்ற மாதிரி அந்த கதை வரும். அதுல உள்ள ஒரு கேரக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட். அது கதையா படிக்கும்போது இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வீடியோல நான் ரொம்பவே டீட்டெயிலா கதை மாதிரி சொல்லியிருப்பேன். அதை போய் பாருங்க.
மணிமேகலையிலிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்பாங்க. அடுத்து, பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை? 11. ஸோ புறநானூற்றில் புறத்திணைகள் 11 திணைகள் இருக்கும். பாடல் வரிகள் கலித்தொகையில் இந்த கீழே ஒரு பாட்டோட வரி கொடுத்துருக்காங்க, அது கலித்தொகைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த கலித்தொகையில குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்களி இருக்குல்ல, குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல்களின்னு, ஸோ அதுல எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முல்லைக்களி. அப்போ இந்த பாட்டை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கலித்தொகை, கலித்தொகையில முல்லைக்களி. ஈயென இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேல் என்றனல் அதனினும் இழிந்தன்று. இப்பாடல்களை பாடியவர் கலைத்தின் யானையார். ஸோ இது புதுசா இருக்கு இந்த பேரையும். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிகா. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சமரச சன்மார்க்க சங்கம்னாலே ராமலிங்க அடிகள் தான். பொறுத்துகளை மோஸ்ட்லி கேட்பாங்க. அடுத்து, இந்த பக்கம் சுவைகளும் இது அதோட பயனும் கொடுத்துருக்காங்க. இனிப்பு அப்படின்னா நமக்கு பலம், சரியா? துவர்ப்பு ஆற்றல், புளிப்பு இனிமை, கார்ப்பு உணர்வு. ஸோ இதுல இனிப்புனா இனிமைன்னு எடுத்துக்க கூடாது. நமக்கு இனிப்பு இனிமை கிடையாது, புளிப்புனா தான் இனிமை. ஓகேவா? கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர், மொரீசியஸ். ஸோ இங்க அதாவது தமிழ் பீப்புள்ஸ் தான் இங்க குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். இதுல ஒரு கொஸ்டின்ல பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என்ற வரிக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம ஆன்சர் அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் அப்படி பாராட்டியவர் தான் பெரியார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937. அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னாலே நமக்கு அதாவது ஒரே அடியில் உள்ள சீர்கள் மாறி மாறி இருக்கும். அதாவது இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆ ஆ ஆ அப்படின்றது 1வது சீர், 3வது சீர், 4வது சீர்ல சேமா இருக்கு, சரியா? இப்படி 1, 3, 4 இந்த சீர் இந்த சீர்ல உள்ள முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்துச்சுன்னா அது மேற்கதுவாய். இதே கீழ்கதுவாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1, 2, 4, சரியா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1, 2, 4 கீழ்கதுவாய். கூலை மோனை அப்படின்றது நமக்கு 1, 2, 3. ஸோ முதல் 3 இப்போ இங்கேயும் ஆ வந்திருக்கணும், இங்கேயும் ஆ, இங்கேயும் ஆ. 1, 2, 3 அப்படின்னா அது கூலை மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா 2 மட்டும், அதாவது 1, 3 மட்டும் வந்திருக்கும். 1வது சீர்ல உள்ள முதல் எழுத்தும் 3வது சீர்ல உள்ள முதல் எழுத்தும் ஒன்றி வந்தா அது பொழிப்பு மோனை. இந்த 4 சீர்லையும் உள்ள முதல் எழுத்து, இப்போ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு அப்படின்ட்டு வரும்போது ஸோ 4 சீர்லையுமே தூன்னு தான் வருது நமக்கு. அது முற்று மோனை அப்படின்னு நம்ம சொல்லணும், சரியா? ஸோ இதுதான் மோனையோட வகைகள். இதையும் நம்ம மோனை, எதுகை, ஏய்பு மட்டும் படிக்கக்கூடாது. மோனையில் உள்ள டைப்ஸும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞருக்கு இன்னொரு பேரு சூரிய நாராயண சாஸ்திரி, சரியா? லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்றவர் தமிழ் மீது கொண்ட தமிழின் பற்றின் காரணமாக எப்படி மாத்திக்கிட்டாரு பேரை அப்படின்னு பரிதிமார் கலைஞர். ஸோ 2 பேருமே சேம், ஒரே ஆள் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம சூரிய நாராயண சாஸ்திரின்னு கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும், பரிதிமார் கலைஞர் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். தமிழ் மொழியை வடமொழி வன்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். நடுவண் அரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப செந்நூல். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்தம். நாயக்கர் அப்படின்னாலே தந்த சிற்பங்கள் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ தந்த சிற்பம் சிறந்து விளங்கியது. ஸ்வீடன் நாட்டின் அதாவது பேர் லாஹர்ட்விஸ்ட் என்னும் சிறுகதையை தமிழ்ல ஒருத்தர் மொழிபெயர்த்துப்பாரு, ஜி. குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதர் குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டிக்கோட்டை கல்யாண சுந்தரனார்.
இது வந்து ஒரு சினிமா பாட்டோட ஒரு லைன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இரட்டை கிளவி போல இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில், அதாவது புதுமைகளை சேர்த்தவர் வந்து சுப்புரத்தினதாசன். இது வேற யாரும் கிடையாது, சுரதா. நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம் இல்லையா, சுரதா தான் வந்து இந்த லைனை வந்து சொன்னவங்க. எதுக்கு இவங்களுக்கு சுரதான்னு பேர் வந்தது அப்படின்னா, அதாவது பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தினம், அதாவது பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் தானே, அப்போ சுப்புரத்தினதாசன் அப்படின்னு நம்ம பேர் வச்சுட்டாரு. அதாவது இது வந்து ஒரு செயின் மாதிரி வரும். இப்போ பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்ன பண்ணாரு, தன்னோட பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திட்டாரு. சுப்புரத்தினம் அப்படின்றத பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. சுரதா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரோட இயற்பெயர் வந்து பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சுரதா மாத்திக்கிட்டாங்க. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார்? வாணிதாசன். இவர் வந்து தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியும் எழுதியிருப்பாரு வாணிதாசன். அடுத்த கொஸ்டின், சுந்தரர் எவ்வரசனால் மகனிடம் கொண்டு வளர்க்கப்பட்டார்? ஆன்சர், நரசிங்க முனையரையார். அடுத்து, யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர் பாடல்கள் தான் ஞான பாமாலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பாட்டு இது வந்து ஒரு சினிமா சாங்காகவும் வரும், திரைப்பட பாடலாகவும். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். அதாவது வெட்ட வெளியே வந்து கடவுளா கொண்டுபட்டவங்க தான் அந்த கடுவெளி சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது எனது இரட்டுற மொழி அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். கலிங்கத்து பரணி. இதுல இந்த லைன் அப்படியே குடிச்சிட்டு இது யாரோட கூற்று அப்படின்னு கேட்பாங்க. அண்ணாவின் கூற்று. அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இலக்கியம்னா அது கலிங்கத்து பரணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கொஸ்டின், அறிவடிவு மாய்ப்பின் நரன் வடிவமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். அரினா சிங்கம். அடுத்த கொஸ்டின், நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீராபுராணம். சீராபுராணத்துல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சீராபுராணத்தை இயற்றியவர் வந்து உமர் புலவர். பட் அது ஃபுல்லா பாடி முடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பனு அகமது மரைக்காயர் போடணும். ஏன்னா சீராபுராணம் வந்து சீதகாதி அப்படின்றவங்க வருவாங்க. சீதகாதி அப்படின்றவங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் வந்து உமர் புலவர் வந்து சீராபுராணத்தை எழுதுவாரு. இதுல உமர் புலவர் வந்து இந்த சீராபுராணம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது வந்து பனு அகமது மரைக்காயரா இருப்பாரு. அப்போ நம்ம வந்து இந்த சீராபுராணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு கொஸ்டின் தான் கன்ஃபியூஸ் ஆகும். சீராபுராணத்தின் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா நம்ம உமர் புலவர் தான் எழுதணும். ஆனா அந்த கொஸ்டின்ல சீராபுராணம் பாடல்கள் முழுவதும் பாடி முடித்தவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பனு அகமது மரைக்காயர் எழுதணும். அடுத்த கொஸ்டின், பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம். ஸோ பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? சேக்கிலார். அவர் பிறந்தது தற்போதைய மாவட்டம் வந்து காஞ்சிபுரம். ஒன்றுகலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு 2 டைம்ஸ் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின்ல. ஒன்றுகலாம், ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, திருநாவுக்கரசர். ஸோ டோட்டலாக நம்ம 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் 2ல நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.